வணக்கம். இன்னும் ஒரு புதிய ஆப்போடு உங்களை சந்திக்கிறேன். இந்த ஆப் வந்து திருடியில் உங்களோட ஃபோட்டோவை நீங்களே செய்யக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஆப் உண்டு. ஓகே, இதை பார்ப்போம். இதை நாங்கள் இதான இந்த இதில் நாங்கள் ஒரு ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணில் ஒரு அழகாக இருக்கும். அதாவது ஐஃபோனை நாங்கள் திருப்பிக்கிய அந்த ஃபோட்டோக்கள் எல்லாம் அப்படியே நான் இப்போ ஐஃபோனை கையில் வச்சு திருப்பி கொண்டிருக்கிறேன். அப்படி திருப்பி நீங்கள் அந்த ஃபோட்டோவை 4 பக்கமும் 3 பக்கமும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். இப்போ உங்கள்கிட்ட என்ன இப்போ நான் இப்போ இந்தியா செய்து காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள்கிட்ட செய்யலாம். ஓகே, இப்போ நாங்கள் அதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நாம் நியூ ஃபோட்டோவுக்கு போகணும். இல்லாட்டி ஓகே, நியூ ஃபோட்டோவுக்கு போவோம். ஆல்பத்துக்கு போவோம். ஓகே, ஆல்பத்துக்கு இருக்கிறத ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஓகே, இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுவோம். இது இந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை நாங்கள் இப்போ திருவிழா செய்கிறோம். அதாவது இப்போ நாமளை பார்க்கல, நாமளாக சுற்றக்கல உங்களுக்கு தெரியுது ஒரு வேலையை நாங்கள் அதில் செய்யலேண்டு. அப்போ அந்த ஃபோட்டோ சும்மா சுற்றுற மாதிரியே இருக்கும். இப்போ நான் இந்த ஃபோட்டோக்கு நான் திருடியில் வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு பாருங்க. அதில் அமர்த்தியும் இதில் அமர்த்தியும் இந்த வேலையை துவங்கலாம். இப்போ அதுக்கு நான் இதில் அமர்த்தி போட்டு இந்த மேலே உள்ள அந்த பொட்டியை அமர்த்திட்டு அதுக்கப்புறம் இந்த கையால் கொண்டு போய் நான் இந்த ஏரியாவை எப்படி எனக்கு தேவையோ அதே மாதிரி இப்படி கையால் தேய்ச்சி விட்டோம்னா தேய்ச்சி போட்டு நாங்கள் ஐஃபோனை தூக்கி லைட்டாக திருப்பி சுற்றி பார்க்க இது வித்தியாசம் தெரியுதோ இல்லை. ஓகே, இதை நாங்கள் நல்லா கூட்டுவோம். இந்த இதை 10 விடுவோம். 10 விட்டுட்டு திருப்பி மேல் பொட்டிக்கிற கூட போட்டுட்டு ஸோ இப்போ எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நீங்களே பார்ப்பீங்க திருடியில் உள்ள வித்தியாசங்கள். அப்படியே இந்த கையால் அப்படியே செய்யல அந்த படம் மேலே ஏதோ 3D டைப்புக்கு எழும்பும். அதாவது கையால் அப்படியே தடவுறீங்க. அப்படி அவ்வளோ தானே. அதில் நீங்கள் ஒன்றும் பெருசாக செய்ய தேவையில்லை. கையால் தடவி கொண்டு வரைக்கல. இனி இங்கே திருப்பி பார்க்கல சரியான ஒரு அலங்கோலமாக இருக்குது. அதாவது அது இந்த கையால் நாங்கள் என்ன முறையில் தடவுறன்றதை நாங்கள் அப்படியே பார்க்கணும். இப்போ நாங்கள் மூக்குள்ளுக்கு போய் வாயுள்ளுக்கு பார்ப்போம். நாங்கள் இனி வாயடியில் தடவை பார்க்கணும் தெரியாது. இதுக்கு ஒருக்கா வாயடியில் தடவை பார்ப்போம். அதாவது இந்த ஆட் நானும் புதுசாக இப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே, அருமையான ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை பார்த்தா பயப்படாமல் என்ன செய்ய முடியும். ஓகே, இப்போ நாங்கள் ஒரு விதமாக நாங்கள் செய்து பார்க்கணும். அதாவது தடவைகளை நாங்கள் அதை கண்டபடி தடவாமல் ஒரு உங்களுக்கு விரும்பின ஒரு டிசைனில் நீங்கள் எடுக்கணும். இப்போ கண்டபடியெல்லாம் நம்ம செய்தீங்கன்னா அப்படி தான் புண்பட்டு தான் போகும் இப்படி. ஆனால் நீங்கள் ஒழுங்காக செய்தீங்களா இருந்தால் நல்ல வடிவான 3D ஃபோட்டோவை நீங்கள் எடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஓகே, எனக்கு என்ன பார்க்க பயமாக இருக்குது. நீங்கள் கட்டாயம் பயந்துருக்கோன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இது நீங்கள் இப்படியே வச்சுட்டு நாங்கள் அந்த இதில் உள்ள ஃபோட்டோகளே பார்ப்போம். எங்களுக்கு சோழியே புதுவும் ஒரு ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ தான். இதை நான் செய்து பார்த்தேன்னா எனக்கு ஒத்து வரையில்லை, அதால் விட்டுட்டேன். ஆனால் இது கொஞ்சம் பரவாயில்ல போடுது. குட், இது கொஞ்சம் முன்னுக்கு நின்று போயிருக்கு. ஆனால் அதை விட கொஞ்சம் பரவாயில்ல. இது காத்தின முகம் மாதிரி இருக்குது. ஆனால் அதே மாதிரி நீங்களும் அழகான முகங்களை செய்யலாம். ஆனால் இப்போ காத்தின முகம் நான் செய்தபடியாக எனக்கு அந்த அழகான முகம் செய்ய தெரியாது. அதாவது நாங்கள் இந்த இதுக்குள்ள இருக்கிற ஃபோட்டோக்களை காட்டுறோம் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் இந்த ஃபோட்டோவில் வடிவாக வர்ணிக்க அதாவது வடிவாக நீங்கள் கீறலாம். அதாவது இந்த பேபின்ற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த 3D ஃபோட்டோ உங்களுக்கு தெரியும். படத்துக்கு பேபியை நாங்கள் நிமித்தி வச்சு பார்க்கலாம். இதை நீங்கள் இப்படி செய்து போட்டு நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் போடலாம். ஆனால் ஃபேஸ்புக்கில் போட்டு அப்புறம் 3Dயாக வருமோ அதுன்னு தெரியாது. ஆனால் இது ஒரு சின்ன ஒரு வித்தியாசமான ஒரு 3D செய்யக்கூடிய ஒரு அட்டை அதை நீங்கள் பாவிச்சு 3D செய்யலாம். இன்னும் வேறு ஃபோட்டோக்களும் இருக்குது.
நீங்கள் பாரிஸ் கோபுரம் இருக்குது. ஸோ இப்போ வாங்க இப்போ பாரிஸ் கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா 3Dயில் இருக்குது. வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். குயிக்காக என்ன உண்டு. ஓகே, இந்த குதிரையை பார்ப்போம். ஓகே, இந்த குதிரைன்ற ஃபோட்டோவும் 3Dயில் செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்த கையில் வந்து எப்படி இழுக்கிறது, கையில் எப்படி இந்த இழுக்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் கட்டிங்களா அதை அரைஞ்சிங்களா இருந்தால் அதுக்கப்புறம் இந்த நீங்களும் உங்களோட ஃபோட்டோவை ஐஃபோனில் அழகான 3D ஃபோட்டோவாக ஆக்க முடியும். ஓகே, இந்த அட்டின் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ கீழே அந்த அட்டின் லிங்க் எடுத்து நீங்கள் ஐஃபோனில் இது வந்து முற்றிலும் ஃப்ரீயான ஒரு நீங்கள் ஒரு பணமும் செலுத்த தேவையில்லை, ஃப்ரீயாக எடுத்து என்ஜாய் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.